சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் ரசிகர்களுக்கு ஒரு மோசமான செய்தியை அளித்துள்ளது இலங்கை கிரிக்கெட் அமைப்பு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இடம்பெற்றுள்ள மதிஷா பத்ரானா முக்கிய வேக பந்துவீச்சாளராக இருந்து வருகிறார். இந்த ஆண்டு IPL தொடரில் CSK அணிக்காக வெறும் 6 போட்டிகளில் மட்டுமே ஆடியிருக்கும் அவர் அதில் 13 விக்கெட்களை வீழ்த்தியிருக்கிறார். அதன் மூலம் மிக குறைந்த போட்டியில் அதிக விக்கெட் வீழ்த்திய பந்துவீச்சாளராக இருந்தார் அவர். பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிராக சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்த போட்டியில் விளையாடவில்லை. அப்போது அவர் இலங்கை சென்றதாக கூறப்பட்டது. இலங்கையில் விசா வாங்குவதற்காக சென்றவர் மீண்டும் இந்தியா வந்தார். அடுத்து தரம்சாலாவில் நடைபெற்ற போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிராக அவர் விளையாடுவார் என கூறப்பட்டது. ஆனால் அவர் அந்த போட்டியிலும் பங்கேற்கவில்லை. பத்ரானாவுக்கு காலில் தசைப்பிடிப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதை அடுத்து இலங்கை கிரிக்கெட் அமைப்பு அவரை மீண்டும் இலங்கைக்கு அழைத்துக் கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2024 IPL தொடர் முடிந்தவுடன் 2024 D20 உலக கோப்பை தொடர் துவங்க உள்ளது. அந்த தொடரில் பத்ரானா இலங்கையின் முக்கிய வேகப்பந்து வீச்சாளராக செயல்பட இருக்கிறார். எனவே அவரது காயத்தை விரைவில் சரி செய்ய வேண்டும் என்பதால் இலங்கை கிரிக்கெட் அமைப்பு அவரை அழைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இது CSK அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாகும். CSK அணிக்கு இன்னும் லீக் சுற்றில் 3 போட்டிகள் மீதம் உள்ளன. அடுத்து பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றால் CSK அணிக்கு பத்ரானா முக்கியமான பந்துவீச்சாளராக இருந்திருப்பார். தற்போது இலங்கை சென்றுள்ள அவர் இனி இந்த ஆண்டு IPL தொடரில் பங்கேற்க மாட்டார் என கூறப்படுகிறது. முன்னதாக CSK அணியில் இடம்பெற்றிருந்த வங்கதேச வேக பந்துவீச்சாளர் முஸ்தாபிசூர் ரஹ்மானை அந்த நாட்டின் கிரிக்கெட் அமைப்பு அழைத்துக் கொண்டது. அடுத்து வேக பந்துவீச்சாளர் தீபக் சாகர் காயத்தில் சிக்கி தொடரிலிருந்து விலகும் நிலையில் இருக்கிறார். தற்போது பத்ரானாவும் பாதியில் விலக இருக்கிறார். இது CSK அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமைந்துள்ளது.